மகாராஜா, எங்கள் ராஜாத்தி ராஜாவே, எங்கள் மன்னாதி மன்னனே, எங்கள் எஜமானே மகாராஜா, சாமி இல்லை சத்ரு நம்ம பாபா மாதிரி பண்ண எல்லாரும் எல்லாம் அல்லாவே சிவனே எல்லா புகழும் தெய்வமே வாழு பவாசி வாழ்க ரஜினி புகழ் வாழ்க சிவாஜிராவ் வாழ்க சிவாஜிராவ் வாழ்க சிவாஜிராவ் கத்த தாய்த்த மச்ச பேரு மாறவே மாறாது சிவாஜிராவ் அன்னைக்கு ஆனா குருநாள் வச்சது ரஜினிகாந்த் வாழ்க ரஜினிகாந்த் உமானத்து தலைவரே ரஜினிகாந்த் உமான தலைவரே தலைவாண்ட காட்ட முடியும் தொண்டைக்கே தொண்டை போயிட்டோம் சத்துறோம் இங்கே சத்துறியா தலைவா தலைவா வா தலைவா தலைவா உன் காது கேட்கலையா வா சாமி எங்க குல சாமி ராஜா எங்க ராஜாத்தி ராஜா பாய் அவன் மூஞ்சி பார்த்து போறோம் தலைவா மகாராஜா எங்கள் ராஜாத்தி ராஜாவே எங்கள் மன்னாதி மன்னனே எங்கள் எஜமானே ராஜா சாமி இல்லை சத்ரு நம்ம எதுக்கு வந்துக்கிறோம் என் தெய்வம் நல்லா இருக்கணும் கடவுள் கடவுள் தலைவர் இல்ல தலைவருக்கு மேல கடவுள் உன நினைப்பாங்க என்னடா இவ்வளவு பைத்தியக்கார நகரிங்க வந்தாலும் மேல உங்களுக்கு என்ன தெரியும் அந்த ஆளை பத்தி காந்த சக்தி அந்த கண்ணு பாருங்க மாவீரன் கூட வரும்போது அடிமாடி அம்மா கூப்பிட்டு பேசினுறான் என் தலைவன் கண்ணை பாருங்க என்னடா இங்க எல்லாரும் அடி முடியாது
சும்மா அது பாரு, சும்மா இங்க வட்டம் இங்க அளப்புற கொஞ்சம் வட்டம் பாருங்க. எவனுக்குமே எந்த நடிகருமே வராது வட்டமே. அந்த கையை மட்டும் இப்படி மட்டும் காட்டும். அப்புறம் பேசுற கொஞ்சம் மூஞ்சி கூட வேணாம். அந்த கை சாமி தலைவா, வெயிலடி தலைவா. தலைவா அதே இப்பதானே சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? போக மாட்டேன். நீங்க எல்லாம் போயிட்ட உடனே அங்கே பத்துக்குவேன். கண்டிப்பா வருவாருங்க. நாங்கள் இன்னும் 4 நாளாக காத்துன்னு இருப்போம் சார். எத்தனை நாளாலும் காத்துன்னு இருப்போம் எங்கள் தலைவரை பார்க்கறதுக்காக சார். நாங்கள் வந்து நேற்று நைட்டு வந்தோம் சார். நேற்று வந்தோம், அலோடு இல்லை, வெளியே உள்ள. இப்போ நாங்கள் தடையை மீறி உள்ளே வந்தோம். இது தப்பு தான் நாங்கள் பண்ணது. இது வந்து நாங்கள் பண்ணது தப்பு தான். என்னன்னு ஆர்வத்தில் வந்துட்டோம். ஏன்னு கேட்டோன்னா, தலைவர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த கோயில் வாஸ்படியை நாங்கள் பார்த்துட்டு போயிடும். தலைவர் இல்லைன்னா அந்த கோயில் வாஸ்படி ஒரு ஃபோட்டோ போச்சுன்னு நாங்கள் போயிடுவோம் சார். என் கடவுள், என் குலதெய்வம், எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் என் தலைவன். அவர் சொல்லிட்டார், குடும்பத்தை பார். எங்களுக்கு வந்து ஒரு குலதெய்வம்னு ஒன்று இருக்குது சார். எங்களுடைய குலதெய்வம் எங்களை வாழ வைக்கும் எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் தான். 10 வயசுங்களா? 10 வயசுலேருந்து இப்போ வந்து 47 வயசு ஆகுது. 47 வயசு ஆகுது. 37 வயசுமா. அதாவது தலைவர் பார்த்துட்டேன். தலைவர் பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 20 வருஷமா காத்துன்னு இருந்தேன். அதை கடவுள் தரிசனம் கிடச்சிச்சு. இருந்தாலும் எல்லாருக்காக, வேற ஒன்றும் இல்லை. என் தலைவர் வருவார், சும்மா நீங்கள்லாம் சொல்லாதீங்க. என் தலைவர் உள்ள இருக்கிறாரு சார். இன்னும் 10, 15, 20 பொண்ணு அடிக்கணும் சார். ஹீரோ தான் சார். என்னைக்குமே ஹீரோ தான் என் தலைவன். இந்த வந்து சும்மா அந்த அப்பா அம்மா கேரக்டர்லாம் போக மாட்டார். என் தலைவன் எப்பவுமே ஹீரோ தான். பார்த்தீங்கல்ல ஜெயிலர், ஜெயிலர் பார்த்தீங்கல்ல, ஜெயிலர் பார்த்தீங்கல்ல, பாரிச்சா முடியுமா? எந்த நடிகர் நடிக்க முடியுமா என் தலைவர் மாதிரி? 171 பாருங்க, இப்போ வரப்போகுது லால் சலாம் பொங்கலுக்கு, அதுலயும் பாருங்க. என் தலைவர் கிங்கு